நீட் தேர்வை ஒழிப்பதாக சொன்னவர்கள் தற்போது குரூப் 2 தேர்வை தான் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என கடிந்துரைத்துள்ள அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் சரவணன், மதுரையில் திமுக வலுவிழந்திருப்பதாலேயே சபரிசன் அங்கு கலந்தாய்வு செய்வதாகவும் திமுகவினர் தோல்வி பயத்தில் உள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான். அவருக்கு அந்த தேர்தல் பயம் வந்து விட்டது. இப்போ தெரியுதில்லை, இப்போ அவர் இத்தனை நாள் 5 வருஷம் எதையும் மக்களுக்கு உருப்படியை செய்யாமல் பொய்யான 525 வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து அதே முதல்ல என்ன சொன்னார், முதல் கையெழுத்து நீட்டுக்கு. இன்றைக்கி மருத்துவ நீ கூட்டம் நடக்கிறதா நான் சொல்கிறேன். நீட்டுக்கு தான் எதிரான கையெழுத்து நாங்கள் போடுவோம், நீட்டை ஒழிப்போம்னாங்க. துணை முதலமைச்சரான உதயநிதி என்ன சொன்னார், அந்த ரகசியம் தெரியும்னார். ஆனால் இன்றைக்கி எந்த எக்ஸாம் அவங்க இன்றைக்கி ஒழிச்சிருக்கிறாங்க, குரூப் 2A தான் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய லட்சணம். ஆட்சி பண்ண காலத்தில் என்ன திட்டம் கொடுத்தீங்க? இங்கே சாலை வசதி இருக்கா? எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமான ரோடுகள் தமிழ்நாடு முழுவதும். குடிநீர் வசதி இருக்கிறதா? இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில் எந்தவித மக்களுக்கான அடிப்படை வசதிகளே செய்யாத இந்த அரசு. மதுரையிலிருந்து நான் வருகிறேன். கார்பரேஷன் 250 கோடிக்கு மேலே கொள்ள. அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு மௌன புரட்சியாக, ஒரு குரல் புரட்சியாக இந்த தேர்தல் அமையும். ஐயா எடப்பாடியார் மிகப்பெரிய மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு நாயகராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதியாக வருவார், பொறுப்பேற்பார்.